Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 6th standard English subjectல half yearly examination December 2025 கான important questions தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் 1 ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 58 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா புட் எ டிக் ஃபார் த கரெக்ட் அண்ட் இன்டு ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாம் வர வாய்ப்பு உள்ளது. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 59 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வென் டிட் உஷா ராணி ஸ்டார்ட் பிளேயிங் கபடி? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் ஷி செல் டு சப்போர்ட் ஹர் ஃபேமிலி? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் பிவி சிந்து அண்ட் ஹர் அச்சீவ்மெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அடிக்கடி கேட்டே இருக்காங்க. நிறைய கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 65 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஸ்போர்ட் அண்ட் த எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக் த மீனிங் ஆஃப் த இட்டலைசைஸ்டு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் தான். 1 மாற்றி 1 கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 66 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா fill in the blanks is the opposites of the words given in brackets கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் தான். இது நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 69 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 1 மாற்றி 1 கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு ஏ டிக்ஷனரி ஃபார் த மீனிங்ஸ் அண்ட் சர்க்கிள் த ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 70 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இமேஜின் தட் யூ ஆர் த ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப் யுவர் ஸ்கூல். ரைட் ஏ ஃபார்ம் லெட்டர் டு ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஆஃப் another ஸ்கூல் இன்வைட்டிங் his team ஃபார் ஏ ஃப்ரெண்ட்லி மேட்ச். யூ மே சூஸ் எனி ஸ்போர்ட், கிவ் டீடைல்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. போயம் 1 டீம் ஒர்க். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 73 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 74 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் குவாலிட்டிஸ் ஆர் நீடட் டு பிளே ஏ கேம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் த கேம்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டி, ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 1 மாற்றி 1 கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சப்ளிமெண்ட்ரி திங்க் டு வின். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 79 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் த கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி, ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் ருச்சா டிஃபர் ஃப்ரம் யர் சிஸ்டர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த குவாலிட்டிஸ் ஆஃப் த நியூ பிடி இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் பிரகாஷ். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டிட் ருச்சா ஃபைனலி ரியலைஸ் அபவுட் ஹெர் செல்ஃப்? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 80 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த கிவன் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இ, ஹவு டிட் ருச்சா ஓவர் கம் ஹெர் செல்ஃப் டவுட்ஸ்? ஹவு கேன் ஷைனஸ் அண்ட் ஃபியர் பி ஓவர் கம்? ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் இதை பேராகிராஃப் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 82 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. லெசன் 2 ட்ரிப் டு ஊட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 88 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
where did the boys and girls go? ரொம்ப important question. Next பார்த்தீங்கன்னா third question, why did the girls snigger? நிச்சயமா எக்ஸாம் வருங்க, ரொம்ப important question. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 89 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why did the girls scream? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், why did முத்து அண்ட் his friends step out of the train? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 92 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் மேட் த ட்ரிப் ஏ மெமரபிள் ஒன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் த ஃப்ரேஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மீன்? எக்ஸ்பிளைன் த ஃப்ரேஸ் யூசிங் முத்துஸ் ஆக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 93 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ, சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 94 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இ, கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீடிங் தேர் மீனிங் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 95 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எஃப், நவ் ட்ரை ஸ்பிளிட்டிங் ஈச் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ் இன்டு சிலபல்ஸ். இந்த எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. 1 or 2 வேர்ட்ஸ் நம்மளுடைய எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 98 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் கே, ரீட் த சென்டென்சஸ் given below and circle the correct verbs கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 99 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் என், read the sentences carefully and fill in the blanks with the suitable tense form of the verbs given in brackets கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, அவசியம் எக்ஸாம் வந்துடும். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. போயம் 2 ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ். இந்த போயமில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 103 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ, ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் given below கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி இப்படி கேட்டே இருக்காங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி, ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் சார்ஜஸ் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் ஏ பேட்டில் மீன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், why does the child clamber and scramble? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பேஜ் நம்பர் 104 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சி, திங்க் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ பேராகிராஃப் about 50 words describe the scenes that the poet passed by. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சப்ளிமெண்ட்ரி டு கல்லிவர்ஸ் டிராவல்ஸ். இந்த சப்ளிமெண்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 108 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ, ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், சேவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ஸ்பீக்கர் அண்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் எக்ஸாம் வரும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 109ல் செக்ஷன் சி, சூஸ் த ரைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இ, திங்க் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் கல்லிவர் ஓவர் கம் த அட்வர்சிட்டி? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், டிஸ்கிரைப் கல்லிவர்ஸ் என்கவுண்டர் வித் த ஆர்மி ஆஃப் பிரபஸ்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க, நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.